பூவுலகச் சிவலோகம் என்று போற்றப்படுகின்ற திருவொற்றியூரிலே இங்கு உள்ள தியாகராஜ பெருமான் வடிவுடையம்மனுடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. 63 நாயன்மார்களுக்கும் 9 தொகையடியார்களுக்கும் இங்கு குரு பூஜை மிகச் சிறப்பாக நடக்கிறது. 18வது வரிசையில் இருக்கக்கூடிய திருக்குறிப்பு தொண்டருடைய குருபூசை திருநாள் என்று அவரது அபிஷேக அலங்காரங்களை காண்பது சிவப்பேர் எய்துகின்ற ஒரு வழிமுறையாகும். சித்திரை சுவாதியிலே அவருடைய குருபூசை வருகிறது. ஆடி சுவாதியிலே சுந்தரருக்கும் பங்குனி சுவாதியிலே காரைக்கால் அம்மையாருக்கும் குருபூசை வரும். இவர் சலவை தொழிலாளி, திருக்குறிப்பு தொண்டர் என்று போற்றப்படுகின்றார். காஞ்சிபுரத்திலே தோன்றி காஞ்சிபுரத்திலேயே முக்தி அடைந்த ஒரு சிவனடியார். ஏகாலியர் குலம், அதாவது சலவை தொழிலாளியாக இருந்து சிவனடியார்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஆடையை துவைத்து கொடுக்கின்ற தொண்டு செய்கின்றார். 128 பாடல்களிலே இந்த அருமையான வரலாறை சொல்லுகின்ற போது ஒரு சிறப்பு என்ன என்றால் 110 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய 32 தலங்களை பாடுகிறார். அதில் திருவொற்றியூரையும் பாடுகிறார். திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்திலே மன்னவன் இறக்கிய வரியை நெறிக்கு முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒருத்தர்தம் பெருங்கோயில் என்று திருவொற்றியூரை திருக்குறிப்பு தொண்டர்தம் புராணத்திலே பாடுகின்றார். அப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டருடைய சிவபக்தியை உலகம் அறியச் செய்வதற்காக சிவபெருமான் ஒரு தொண்டராக வந்து தன்னுடைய கந்தை துணியை அவரிடம் துவைப்பதற்காக தருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இதை துவைத்து மாலை நேரத்திற்குள்ளே உங்களிடம் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மாலை நேரம் வருவதற்கு முன்பாகவே தொடர் மழை, அடைமழை. அதனால் அந்த துணியை அவரிடம் திருப்பி கொடுக்க முடியவில்லை. எனவே வாக்கு கொடுத்தபடி சிவனடியாருக்கு ஆடையை தர முடியவில்லையே என்று கல்லிலே தன் தலையை மோதி கொள்ளுகின்ற பொழுது சிவன் அங்கு தோன்றி அவருக்கு அருள் செய்கின்றார். இதுதான் அவருடைய வரலாறு. புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பருந்து போற்று நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் என்று சிறப்பினார் என்று தொண்டருடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு மிகச் சிறப்பான தொண்டு செய்கின்ற திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாறும் அவருடைய குருபூசை திருநாளிலே அபிஷேக அலங்காரங்களை காண்பதும் நமக்கு சிவப்பேர் எய்துகின்ற ஒரு வழியாகும்.